வெல்கம் டூ மை சேனல். மேடத்த வந்து பேங்க்ல இறக்கி விட்டுட்டு நம்ம வந்து ஹோட்டலுக்கு சொன்னாங்க. காலையில டிஃபன் வாங்குற ஹோட்டல் தான் இது. இங்க வந்து தமீஸு, ஃபூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபூல்னா ஆதர்ஸ் அந்த மாரி இதுல பருப்பு வகைகள் அந்த மாரி இதுலாம் எல்லாமே கிடைக்கும். இந்த 3 பாத்திரம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? சில்வர் பாத்திரம் மாரி. சின்னோண்டு வாய் தான் இருக்கு அதுல ஓப்பனா. அது வழியா தான் எடுப்பாங்க. நெறையா ஓப்பனா இருக்காது அப்படியே. அத நம்ம வந்து ஆர்டர் பண்ணி ஃபோன் பண்ணி குடுத்தோம். அவங்க ஆர்டர் சொல்லியாச்சு. நமக்கு வந்து பருப்பு தான் சொல்லியிருக்காங்க. அரபில ஆதர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. பருப்பும், தமீஸ் ரொட்டி. அந்த ரொட்டியும் சொல்லிட்டாங்க. அத நம்ம வந்து அத வாங்கிக்கிட்டு திரும்பி இங்கிட்டு பார்த்தா, இந்த பக்கம் ஃபுல்லா டைனிங் டேபிள் தான் உள்ள உட்காந்து சாப்பிடுறவங்களுக்கு. வாங்கிட்டு நேரா வந்தாச்சு. வண்டி வந்து எங்க விட்டுருக்கோம்னா, அங்க ஆப்போசிட்ல வண்டி அங்க நிக்குது பாருங்க. பார்க்கிங் 4 வே பார்க்கிங் லைட்ட போட்டு விட்டு வந்தேன். ஏன்னா வந்து ரோடு ஓரமா நின்றதுனால அங்கேயே விட்டுட்டு வந்தாச்சு வண்டிய. விட்டுட்டு வந்துட்டு நமக்கு வந்து காய்கறி வாங்குவோம் அப்படின்ட்டு மார்க்கெட்டுக்கு தான் பக்கத்துல இருக்க சின்ன கடை இருக்கு. அங்கே போவோம்னு வந்தேன். நம்ம கடைக்குள்ள வந்தாச்சு. இப்ப நம்ம வந்து என்ன வாங்க போறோம்னா, வெங்காயம் தான் வாங்கினேன். வெங்காயம், தக்காளி வாங்கினேன். அதனால உள்ள போயிட்டோம் கடைக்குள்ள. உள்ள போயிட்டு பார்த்தோம்னா, புடலங்கா, பாவக்காய், வெண்டிக்காய் எல்லா காய்கறியும் இருந்துச்சு. ஆனா விலைகள் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு. பெரிய பெரிய மார்க்கெட்ல போய் வெங்காயம்லாம் வாங்குனோம்னா ரூ. 2 தான் 1 கிலோ. இங்க 1 கிலோ ரூ. 5 சொன்னாப்புல. நம்ம நெறைய வாங்கல. ஒரு 1/2 கிலோ வெங்காயம் மட்டும் வாங்கிட்டு அத வந்தாச்சு. ஏன்னா பெரிய மார்க்கெட் போகும்போது அங்க வாங்கிக்குவோம் அப்படின்னு ஓனரோட. நம்ம இப்போ சம்பளம் போட்ட பிறகு ஓனர் போகல மார்க்கெட் பக்கம். அதனால நம்ம வந்து லோக்கல்ல வாங்குற மாரி ஆயிடுச்சு. அதோட சரி வெங்காயம் வாங்கிட்டு பக்கத்துல எதுத்த மாரி கடை இருக்கு. அங்க போய் தயிர் வாங்குவோம்னு சொல்லிட்டு தயிர் வாங்கியாச்சு. தயிர் வாங்கிட்டு வரும்போதே மேடம் ஃபோன் பண்ணிட்டாங்க. அக்கா வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு. அங்கேருந்து மறுபடியும் அக்கா வீட்ல விட்டுட்டு நேரா வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. யூடியூப்ல சேனல் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்.